2 ஸ்டாப், 2வது ஸ்டாப் வந்து டீனர் போட்டுருந்துச்சு. 3 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். 93 ரூபா பரவாயில்ல. இந்த பேக்கில் போட்டுருவாங்க. இங்கே லொக்கேஷன் போட்டு இங்கே போய் நடந்து போய் கொடுத்துட்டு திருப்பி வரேன். அவங்க கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்க, 2-3 இதில் ஆர்டர் போட்டுருக்காங்க. போர்ட்டலையும் போட்டுருக்காங்க, ரேபிடோலையும் போட்டுருக்காங்க. Reviewing it every day and say to yourself, it's not over until I win. ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. வணக்கம் மக்களே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்து போர்ட்டர் ஓட்டுறதுக்கு கிளம்பியிருக்கேன். போர்ட்டர் ப்ளஸ் ரேபிடோ. ஓகேவா, மணி வந்து கரெக்டாக 11 மணி கரெக்டாக ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன். போர்ட்டர்லேருந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 2 ஸ்டாப் ஆர்டர். இப்போ இங்கேருந்து வெஸ்மாம்பலம் பிக்கப் பண்ணிட்டு 2 ஸ்டாப், 2வது ஸ்டாப் வந்து டீனர் போட்டுருந்துச்சு. அதான் எடுத்துகிட்டு 93 ரூபா போட்டுருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போ சின்ன ஆர்டர் எடுக்கிறது தானே, சின்ன ஆர்டர் எடுத்து ஓட்டலாம், அதை சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். மீட்டரை நான் வந்து ஆன் பண்ணிட்டேன் கைஸ். வண்டி ஒன்று நேரம் ஆனில் இருக்கட்டும், அப்படியே ஆனில் விட்டுருக்கேன். சரி, கிளம்புவோமா கைஸ். வந்து நான் ஸ்விக்கி தான் ஓட்டினேன். சரி, ஓகே, போர்ட்டர் ஓட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆப் ஆன் பண்ணி பார்த்து பார்ப்போம் எப்படி நிலவை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆன் பண்ண ஒரு 5 நிமிஷம் தான் ஆன் பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது, அவ்வளோ ஆர்டரு. என்னால் அந்தளவுக்கு இவ்வளோனா ஓட்டிருக்கேன் போர்ட்டர். அந்தளவுக்கு ஆர்டர்லாம் வந்தே கிடையாது. வரும், அதை எடுக்க மாட்டோம். சப்போஸ் எடுப்போம், ஒரு குறைஞ்ச ஒரு 5 நிமிஷம் அடுத்தாரு, 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வர அடுத்தாரு வர காலில் இப்போலாம் கிடையாது. அந்த ஆர்டர் முடிச்சோன்னு அடுத்தாரு, அது முடிச்சோன்னு அடுத்தாரு, அடிச்சுக்கிட்டே இருக்குது. ரேபிடோவில் அடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதோட டப்புன்னு ஆஃப் பண்ணி விட்டேன். ரொம்ப டிமாண்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் நாளாக. வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். பிக்கப்புக்கு அப்பார்ட்மெண்ட்டு தான் இருக்குது. கால் பண்ணி கேட்போமே. நம்பர்ல 2 பிக்கப் பண்ணிட்டேன். இது வெறும் சாம்பார் பாக்கெட்டுன்னு நினைக்கிறேன். சாம்பார் பாக்கெட் தான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு போட்டுருக்கு பாருங்க. இது ஃபஸ்ட்டு, அது செகண்டு. இதை தூக்கி முன்னாடி வச்சுருவோம். இதையும் போகுமா? வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து அமௌண்ட்டு நான் இங்கேயே பே பண்ணிட்டாங்க. அந்த அம்மா இங்கே பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து வியாசர் ஸ்ட்ரீட் டீனர். எத்தனை கிலோமீட்ரு? 2.5 கிலோமீட்டர் கைஸ். கேஸ் கிளம்பியாச்சு. நான் கூட பார்சல் இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, சாப்பாடு தானே, இந்த மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல, ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ இங்கேருந்து 2.5 கிலோமீட்டரா? ரைட்டு. போயிட்டு செகண்ட் ஆர்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரில. 2 வந்ததுக்கு ஒரு 850 மீட்ரு ரூம்லேருந்து இங்கே பிக்கப் எடுக்க வந்தது. அதுக்கடுத்து முருகேசன் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது, அது எத்தனை கிலோமீட்டர்னு தெரில. மொத்தம் 93 ரூபா வந்துச்சு இந்த ஆர்டருக்கு. பார்க்கலாம். இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நான் 2வது ஆர்டர் எத்தனை பிக்கப் அப்படின்னு சொல்கிறேன். சாரி, எத்தனை கிலோமீட்டர் போய் ட்ராப் பண்ணணும்னு சொல்கிறேன் கைஸ். இந்த ஃபஸ்ட்டு ட்ராப்புக்கு வந்துட்டேன். வீடு தான் எந்த வீடுன்னு தெரில. இதான் நம்பர் 5 இருக்குது. இதுதான் 5/5 அட்ரஸு. ஓகே, கால் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நன்றி. ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கொடுத்துட்டு ஓகே, இப்போ வந்து 2வது ஆர்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்ப்போம். போய் 400 மீட்டர் தானா? பரவாயில்லையப்பா. நான் கூட ஒரு 2 இல்லைன்னா 3 கிலோமீட்டருக்கு நினச்சேன். பரவாயில்லையா? அப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ? 2.5 கிலோமீட்டர் வந்தது. பிக்கப்புக்கு ஒரு 800 மீட்ரு. 2 3 3.3 கிட்டத்தட்ட 3.7லேயே முடிஞ்சு கைஸ் 2 ஆர்டரு. என்னடா இது அமௌண்ட் கொஞ்சம் கூட கொடுக்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. போட்டு என்னன்னு தெரிலையே. எக்ஸ்ட்ரா 30 ரூபா சர்ஜன் போட்டுருந்தான். ஆனால் சர்ஜன் அமௌண்ட் மாதிரிலாம் தனியாக தெரில எனக்கு. தனியாக சர்ஜன்லாம் ஸ்விக்கி மாதிரிலாம் எதுவும் போடல. அது போட மாட்டாங்களா, மொத்தமாக சேர்த்து ஒரே அமௌண்ட்டாக போட்டுருவானா என்னன்னு எனக்கு தெரில. பரவாயில்லையப்பா, 3.7 கிலோமீட்டருக்கு 93 ரூபானா பரவாயில்லையே. ஆனால் முன்ன ஓட்டினக்கு இது ரொம்ப அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக ஏதோ ஏற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அமௌண்ட் ஏற்றிருக்கேன் பைவில். சரி, ஓகே, போயிட்டு இதையும் கொடுத்துட்டு அப்படியே அடுத்து ஏதாவது சின்ன ஆர்டர் வரலான்னு பார்ப்போம். இனிமேல் சின்ன ஆர்டர் தான், பெரிய ஆர்டருக்குலாம் வேலையே கிடையாது. ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். சின்ன ஆர்டர் எடுத்துகிட்டு சம்பாதிச்சு போயிடலாம். பெட்ரோலும் கம்மியாக ஓட்டின மாதிரி ஆச்சு. கொஞ்சம் நமக்கு சேஃப்டியும் முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த சேஃப்டி இஷ்யூவும் கொஞ்சம் கரெக்டான மாதிரி ஆயிரும். ஓகே, இந்த வந்துட்டேன். 2வது லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் நான். என்ன அட்ரெஸ்ஸு? காமகோடி ஃப்ளாட்ஸு. அந்த வரைக்கும் காமகோடி ஃப்ளாட்ஸு. ஓகே, ஜஸ்ட்டு லாக் பண்ணிட்டே வந்துட்டேன் கைஸ். பாருங்கள், அவ்வளோ ஸ்பீடு கைஸ். இது 2வது ஆர்டர். இதே நான் போர்ட்டர்லேருந்து பேசுண்ணா. ஆமாம், அதில் போட்டேங்க. கீழே வந்து பாருங்க. வாங்க. போட்டேங்க, நன்றி. ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. போனோடனே கேட்டார் பையா, என்ன விளாகரா அப்படின்னு கேட்டார். சும்மா யூடியூப்பில் வேலை செய்கிறதுக்கு எடுத்து போட்டால் கொஞ்சம் ஏதாவது நம்ம ஒரு விஷயத்தை க்ரோ பண்ண மாதிரி இருக்குங்களா அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்ட்ரிப்பே வரல, கொடுத்துட்டே வந்துட்டேன், என்ட்ரிப்பே வரல. ஓகே,
என்ட்ரி பண்ணிடும். ஸோ இதுக்கு வந்து 93 ரூபா வந்துச்சா கைஸ். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்னு பாருங்கள். ரூம்லேருந்து கிளம்பிங்க வந்ததுக்கு 3.5 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். 93 ரூபா பரவாயில்ல. அதுக்கு எவ்வளோ பிடிக்கிறான்னு தெரியலையே, அதை மறந்துட்டேன் பாருங்க. எவ்வளோ 11 ரூபா எடுத்திருக்கான். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 11 ரூபா அதிகம் டாடி. அடுத்து ஒரு ஆர்டர் போடுறான் இங்கே. இதெல்லாம் வேணாம் எனக்கு கைஸ். அடுத்து ஒரு ஆர்டர் வந்து 79 ரூபா ஆர்டர். அது நமக்கு தெரிஞ்சது சைதாப்பேட்டையில் வெஸ்ட் ஹில் அப்பார்ட்மெண்ட்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இங்கேருந்து ஹபீப்லா ரோடு போகணும். இப்போது 79 ரூபாய்க்கு பிக்கப் வந்து 1.3 கிலோமீட்ரு. ட்ராப்பு இவ்வளோன்னு தெரில எனக்கு, பார்க்கலாம். போயிட்டு நான் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தான் கேஸ் இருக்குது. ஆன் பண்ணுறேன், அதை முடிச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். உடனே பட்டா பார்த்தீங்களா என்ன இருக்குது. அதை நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்துகிட்டே இருந்துச்சு. பிக்கப்லாம் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா ட்ராப் அதிகமாக இருக்குது. நமக்கு அந்த இதெல்லாம் வேணாம்ப்பா. அடையார் போடுறான், அங்கிட்டு போடுறான். நமக்கு இதெல்லாம் வேணாம். நம்ம வந்து நமக்கு ஏரியா மட்டும்தான் இனி. அதுதான் எல்லாத்துக்குமே சேஃபு. ஸோ அதுதான் நான் இனிமேல் ஓட்ட போகிறேன். அதனால் நம்ம இப்போ இங்கேருந்து சைதாப்பேட்டை போகிறோமா, அதுதான் சேஃப் நமக்கு. ஸோ டக்குன்னு இந்த இது இருக்கிற மரண்ட்டு நான் பாட்டு போய்ட்டு பாரு. இதில் ஒரு 200 மீட்டர் சேஃபு. ஓகே. அதனால் இனிமேல் சின்ன சின்ன ஆர்டர் தான் பார்த்து எடுத்து சேஃபாக தான் இனிமேல் ஓட்டணும். சரியான வெயிலாக இருக்குது. இல்லை டிராஃபிக் வேறு காயுது. இதுதான் நம்பர் 99 இருக்குது. கால் பண்ணி மட்டும் கேட்டுக்கிறோம். அட்ரஸ் ஆனால் இங்கே தான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணுமா. ஏதோ பையன் பேக் வச்சு நிற்கிறான்னாரு. அப்படி அவனையும் காணுமே. இல்லை பின்னாடி போயிட்டோமோ. இந்த கலர் ஃப்ளாட்ஸு இதுக்கு பக்கத்தில் பையன் யாரும் இல்லையே. சர்ச்செலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ ரெண்டாவது இதுக்கு வந்து பிக்கப் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தேன். ஓகேவா. அடுத்த ட்ராப்பு 3.7 கிலோமீட்டர் போகணும். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்ரு. 3.7 1.3 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டருக்கு 79 ரூபாயா. அதில் ஒரு 9 ரூபா இது எடுத்துருவான்னு வச்சுக்கோமே, 70 ரூபா. ஃபஸ்ட் ஆர்டர் என்னமோ பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஆர்டர்லேயே குத்தி விட்டான். சரி சைதாப்பேட்டை தானே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வழக்கம் போல் ரேபிடோ ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சைதாப்பேட்டை சைடு ஏதாவது வந்துச்சுன்னா ஒரே இதாக தூக்கிட்டு போயிடும். கைஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2வது ட்ராப் லொகேஷனுக்கு. எப்போவுமே அந்த ரேபிடோவில் சின்ன சின்ன ஆர்டர் வந்துட்டு வந்து அதிகமாக இருக்கும். பார்த்தா வர இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக போடுறான். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. சின்ன ஆர்டரே காண வந்துட்டேன், என்னன்னே தெரில. சரி இதுக்கு மேலே வந்தாச்சு, இதுக்கு மேலே இதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு, அதனால் அதை போய் கொடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் யோசிச்சு எடுப்போம். ரெண்டுலேயும் ஒரே மாதிரி அதே மாதிரி சின்ன இதாகவும் எடுக்கணும். அதுதான் வந்து டாஸ்க்கு. பெருசாலாம் தூக்கிட்டு போயிருந்தாலும் வேலைக்காகாது. பார்க்கலாம். இதில் வந்துட்டேன். இங்கே எதுவுமே அட்ரஸ்ஸு நம்பர் எதுவுமே போடல. அதனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்பர் இல்லாமல் போக முடியாது. நான் கால் பண்ணி கேட்டுக்கிறோம். இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ மொத்தமாக இந்த ஆர்டருக்கு வந்து 9 ரூபா எடுத்துட்டான் கைஸ். ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா. காலையில் எல்லாம் ஆரம்பித்தேன் 9 ரூபா. ஆனால் ரொம்ப அதிகம். 76 ரூபாய்க்கு 9 ரூபாலாம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது போக 66 ரூபா நமக்கு வந்து அமௌண்ட்டு. மொத்தம் இப்போ வர 8 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 8 கிலோமீட்டருக்கு 148 ரூபா. பரவாயில்ல. அது ஒன்று தான் இல்லை இப்போ பெனிஃபிட்டாக இருக்குது. சரி ஓகே, மறுபடியும் ஆன் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிட்டேன். மேலே லிஃப்ட்டில் வரும்போது டவர் கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். சரி ஓகே நண்பர்களே, அடுத்து வந்து 3வது ஆர்டர் வந்துருச்சு. எங்கேன்னா இங்கே பிக்கப் இங்கே ஒரு 500 மீட்டர் தான் ட்ராப்பு. இங்கே நம்ம நடேசன் ஸ்ட்ரீட்டு, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு பக்கத்து ஸ்ட்ரீட் இது. அங்கே கோமதி சங்கர்னு ஒரு கடை இருக்கும், அங்கே தான் ட்ராப்னு போட்டுருந்துச்சு. 48 ரூபா. அமௌண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நமக்கு வேறு வழி இல்லை. நம்மளோட டார்கெட்டு சின்ன ஆர்டர் தான், அதனால் எடுத்துட்டேன். பிக்கப் இங்கேருந்து 500 மீட்டர் தான் உள்ளதான். சரி எடுத்துகிட்டு போயிடும். கைஸ் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். போயிட்டு சாப்பாடு தான் இது. அங்கே போயிட்டு நான் அந்த இதுன்னு நினச்சேன், கோமதி சங்கர் கடைன்னு நினச்சேன். அங்கே போய் நிற்க சொன்னாங்க. நின்ட்டு வந்து கால் பண்ணி வர வைப்பாங்களாம். சாரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், அதை மறந்துட்டேன். ரொம்ப நாள் ஆகும், கொஞ்சம் லைட்டாக ஸ்டக் ஆகுது. 1.1 கிலோமீட்டரா. ஓகே கைஸ் வந்துட்டேன். இதுதான் வந்து கோமதி சங்கர். போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். இங்கே நான் ஸ்வீட் எப்போவுமே வாங்குவேன். சரி ஓகே, கால் பண்ணி கேட்டுக்கிறோம். இதுக்கு எவ்வளோண்ணா? 48 ரூபாயா? 50 ரூபா கொடுத்தாப்புல. அதுக்கு இவ்வளோ நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் போய் சேஞ்ச் அலைஞ்சிக்கிருந்தேன் நானும் வரோம். கைஸ் அடுத்து இப்போ ஒரு 53 ரூபா ஆர்டர் கொடுத்துட்டு அங்கே நிற்க கூட முடியல. அங்கே வந்து ஆட்டோ ஸ்டாண்டு வேறையா, தம்பி வண்டி எடுப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாற்றி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டேன். இப்போ அது வந்து பிக்கப்பு 850 மீட்டர்ஸ். ஏதோ கிளினிக்குன்னு போட்டுருந்துச்சு. ட்ராப் பண்ணிட்டே தான்
எவ்வளோ ஆர்டர் வந்துச்சு, ஒன்றுமே எடுக்கல நான். எல்லாமே லாங்காக வருது. அடுத்த ஆர்டர் ஃபுட்டு தான், அதுவும் ஃபுட்டு தான். இதுக்கு எவ்வளோ 54 ரூபாயா, 60 ரூபா கொடுத்துட்டாங்க கஸ்டமரு. என்னடா ஏனோ தானே வச்சுருக்காங்க. ஏதாவது கொட்டுச்சுன்னா கூட நம்மள தான் முடிச்சு காட்டுவாங்க. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டு கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்ப்போம். பரவாயில்ல, 800 மீட்டர் தானா? தண்டபாணி ஸ்ட்ரீட் தானே இது? ஆமாம், தண்டபாணி ஸ்ட்ரீட் தான் இது. ஓகே கைஸ், இது வந்து வெறும் 800 மீட்டர் தான். இந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. இதுக்கு எவ்வளோ 53 ரூபாயா, 54 ரூபா. அவங்க வந்து 60 ரூபா கொடுத்தாங்க. அந்த 6 ரூபா அதுக்கே போயிடும். நம்ம அப்படி மைனஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எவ்வளோ எடுத்திருக்கான்? 6 ரூபா எடுத்துருக்கான் கரெக்டாக. அந்த 6 ரூபா டிப்ஸ் அதிலே போச்சு. இந்த ஆட்டெல்லாம் எனக்கு வேணாண்டா, போட்டால் என் ஜோனுக்குள்ளே போடு, அதுதான் கரெக்டாக இருக்குது. 12 கிலோமீட்டர் ஓட்டிடுங்க கைஸ் இது வரைக்கும். மணி வந்து 12:15 தான் ஆகுது. உண்மையிலே இது ப்ராஃபிட் தான், சின்ன ஆர்டர் செம்ம ப்ராஃபிட்டாக இருக்குது. நான் முன்னெல்லாம் எப்போயா 1-2 எடுத்து ஓட்டியிருந்தேன். 238 ரூபா எடுத்துருக்கேன். அடுத்து ஒன்று வருது, ஆனால் பிக்கப் அதிகமாக இருக்குது. 2 கிலோமீட்டர் கிட்ட பிக்கப்பே வருது. அண்ணா சாலையில் இருக்குது. நான் வேணாம்ப்பா, எனக்கு ஏன் ஜோன் பிக்கப் கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா ஏன் ஜோனுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நான் ஆர்டர் எடுப்பேன். சரி ஓகே, வெயிட் பண்ணுறேன் கைஸ். அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, அடுத்து ஒரு வெஸ்ட் மாம்பலத்துக்கு ஒரு ஆர்டர், 73 ரூபா ஆர்டரு. பிக்கப் வந்து 1.2 கிலோமீட்டர்ஸ். அதை நம்ம கட்டடிச்சு போய்க்கலாம், 1 கிலோமீட்டர் போயிடலாம். இப்போ நடேசன் பார்க்கில் போய் போனோம்னா பிரச்சனை இல்லை. ரேபிடோ தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டருமே காணோம். பார்க்கலாம், வர்றான்னு பார்க்கலாம். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம். என்ன பண்ணுறது? கம்யூனிட்டி ஆஃபீஸுக்குள்ளே தான் கைஸ் இன்றைக்கி பிக்கப். இந்த பிக்கப்பு உள்ளே தான் வர சொன்னாப்புல, நாளை காணோம். நண்பர்களே, இதுதான் பிக்கப்பு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பந்தன் பேங்க்கு வெஸ்ட் மாம்பலம் 2.7 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஓகே, இது தெரிஞ்ச ரூட்டு தான். இது ரூம் பக்கத்தில் தான்டா இது. ரேபிடோ ஏதாவது ஆர்டர் போடுறா. என்னடா நீ இப்போலாம் ஒரு ஆர்டர் கூட ஒன்று எடுக்கலடா. நான் ஏதாவது போடுறான் மாப்பிள்ள, போடுவோன்னு பார்த்தா ஒன்றத்தையும் போட மாட்டேன். கைஸ் இருந்து கொஞ்சம் கடுப்பு ஏற்றி விட்டேன் கைஸ். இப்போ பாருங்களேன், இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன்னா பைக்கை வந்து அங்கே சிஎஸ்பி பேங்க் கிட்ட நிப்பாட்டியிருக்கேன். நான் ட்ராப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தோம் தெரியுமா, அந்த 2 பேட்ச் ஆர்டர் மாதிரி 2 ஆர்டர் எடுத்தோம் தெரியுமா, அது பக்கத்து பில்டிங்கு. வண்டி அங்கே லொக்கேஷன் போட்டு இங்கே போய் நடந்து போய் கொடுத்துட்டு திருப்பி வரேன். எதுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, என் பண்ணிக்கிறேன். இவன் நடக்கிறதெல்லாம் கணக்கெடுப்பானே. ரன்னிங் ஆகிட்டு ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. நடக்கிறதெல்லாம் கணக்காகுது. இது வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டாங்களா 71 ரூபா. அடுத்து ஒரு ஆர்டர் 111 ரூபா கீழ்பாக்கம். எனக்குலாம் இது வேணாம் ஐயா. எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பேங்க் கிட்ட. நண்பர்களே, இது வந்து 4வது ஆர்டரா 5வது ஆர்டரான்னு தெரில. இப்போ வந்து நம்ம அசோக் பில்லருக்கு போகிறோம். 73 ரூபா வந்துச்சு. பிக்கப் வந்து 1.7 போட்டுருந்துச்சு. எடுத்துகிட்டு அசோக் பில்லருக்கே போகணும். பார்க்கலாம். ரேபிடோ தான் வந்து சொதப்பிக்கிட்டு இருக்கான். ஒரு ஆர்டர் கூட இன்னும் எடுக்கல ரேபிடோவில் இருந்து. கைஸ் இங்கே தான் கைஸ் இப்போ வந்து எடுக்க வந்தல இந்த ஃபோட்டோ கடையில். அங்கே என்ன ஆகி போச்சுன்னா, இவங்க கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்க, 2-3 இதில் ஆர்டர் போட்டுருக்காங்க. போர்ட்டலையும் போட்டுருக்காங்க, ரேபிடோலையும் போட்டுருக்காங்க. எவன் பிக்கப் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிக்கப் பண்ண யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கள. நான் போய் மறுபடியும் கேட்குறேன், இல்லை வந்து ஏற்கனவே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்றாரு கடையில் உள்ளவர். கஸ்டமரை ஃபோன் அடிச்சு கேட்டால் நான் 2லேயுமே போட்டேன் அப்படின்ற. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதோட கேன்சலாக பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது 2 கிலோமீட்டர் வேஸ்ட்டு. இப்போ கடைசியில் கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, வாலெட்டில் வந்து 10 ரூபா போட்டிருக்கான் போட்டு. 2 கிலோமீட்டர் வேஸ்ட்டா தான் போட்டுருக்காங்க பாருங்கள். பார்ட்னர், சாரி தட் யுவர் ஆர்டர் வாஸ் கேன்சல்டு. குட் வில் ஆஃப் 10 ஹேஸ் பின் கிரெடிட்டட் டு யுவர் வாலெட். 10 ரூபா தர்றாராம் வாலெட்டில் இந்த கேன்சல் ஆனதுக்கு. மக்களே, இப்போ ஒரு போர்ட்டல் ஆர்டர் வந்திருக்கு. இங்கே வடபழனியில் பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஏரியா டீனருக்கு போனப்போ 116 ரூபா வந்துச்சு. கேன்சல் பண்ணி விட்டேன். இல்லை அதோட உட்காந்து என்ன எடுத்து கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. அப்படியே உட்காந்து என்ன அதோட இந்த ஆர்டர் வந்துச்சு. அப்படியே எடுத்துட்டேன். வழக்கம் போல் தான் ஏற்பட்ட ஆர்டர் வந்துச்சு. நான் எதுவுமே எடுக்கலை. கரெக்டாக நம்ம ஏரியா வந்தோன்னு எடுத்துட்டேன். ஐஸ்கிரீம் ஆர்டர் வந்து எடுத்துட்டேன் நான். அவங்க வந்து வீட்டிலே வச்சு சேல் பண்ணுவாங்க. நான் ஸ்விக்கிலே இருக்கும்போதே அங்கே போய் எடுத்திருக்கேன். ஆனால் போர்ட்டல் ஆர்டர் வருது, ஐஸ்கிரீம் ஆர்டர்லாம் வருது. எவ்வளோ கிலோமீட்டர் இங்கேருந்து? 4.4 கிலோமீட்டர் காட்டுது. ஓகே, பார்த்துக்கலாம். சரியான வெயில் கைஸ். அதான் என் நடேசன் பார்க்கில் வேணா நிப்பாட்டிட்டேன். சரி, இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 116 ரூபா கஸ்டமர் பண்ணாங்க. ஹெவியாக எடுப்பேன்னு நினைக்கிறேன்.
13 ரூபா எடுத்துட்டானே, என்ன பண்ணுறது? ரிட்டன் ஆர்டர் போட்டான்னு நினச்சிக்கிற வேண்டியதான். டைம் வந்து இப்போ 2:30 ஆகுது கைஸ். பார்ப்போம் ஏதாச்சும் சின்ன ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். வெஸ்ட் மாம்பலம் சைடு நண்பர்களே, அது வெயிட் பண்ணி பார்த்தேன். இங்கேயும் நடேசன் பாக்கிட்டேன் தெரியல. அங்கேயும் வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த ஒரு ஆர்டர் வரல. மணி 3 ஆயிடுச்சு. சரி ஓகே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இதுக்கு மேலே ஆர்டர் வரும்லாம் நம்பிக்கை இல்லை எனக்கு. அதான் கிளம்பிட்டேன். போயிட்டு இன்னும் கிலோமீட்டர் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் ரூம் போயிட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்னு சொல்கிறேன். இனி வந்து நைட்டு எப்பவும் போல் ஸ்விக்கியில் நான் கண்டினியூ பண்ணுவேன். பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா? ஸ்விக்கியில் அப்படியே நைட்டு கண்டினியூ பண்ணுவேன். நான் அது மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். ரூம் போயிட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? எப்போ போல் ஏர்னிங்ஸ் மொத்தமாக நைட்டில் பார்க்கலாம். ரூமுக்கு வந்தாச்சு. எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா 25 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சு 25 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து சைடில் போடுறேன் கைஸ். எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்ட்டு நான் மொத்தமாக போடுறேன். 25 கிலோமீட்டர். காலையில் எங்கே ஆரம்பிச்சுன்னா அங்கேயே முடிச்சிட்டேன். ஓகே, நான் வழக்கம் போல் நைட்டு ஸ்விக்கிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா மக்களே? வந்து மணி வந்து 6 ஆயிடுச்சு. ஓகேவா, நான் ரூம்லேயே வச்சு மீட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். மணி வந்து இப்போ 5:58 ஆகுது. ஃபஸ்ட்டு நான் ஜோனுக்கு போய்க்கிறேன். ஓகேவா, போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ், ஜோனுக்கு வந்துட்டேன் நான். கரெக்டாக மணி 6 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக உள்ளே வர்றதுக்கு 650 மீட்டர் தான். சரி ஓகே, ஆன் பண்ணிடுவோம். கரெக்டாக ஷார்ப் 6 மணிக்கு ஆன் பண்ணிட்டேன். இன்றைக்கி எவ்வளோ 25 ரூபாய் என்னமோ போட்டிருந்தான் ஒரு ஆர்டருக்கு. எக்ஸ்ட்ரா 50 ரூபா போட்டிருக்கான். இன்றைக்கி என்ன நாள்? 5ஆம் தேதி. ஒரு ஆர்டருக்கு 50 ரூபா போட்டிருக்கான். நம்ம காலையில் ஓட்டல ஓட்டியிருந்தேன்னா 30 ரூபா இல்லைன்னா 25 ரூபா போட்டிருப்பான். இப்போ 50 ரூபா போட்டிருக்கான் காலையில் ஓட்டாதனால. சரி ஓகே, வழக்கம் போல் ஆர்டர் போடுவான். இல்லை போட்டோன்னு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நண்பர்களே, ஃபஸ்ட் ஆர்டரே தலைவன் வந்து அவனோட ஸ்டைலில் ஆரம்பிச்சிட்டான். 20 ரூபா ஆர்டரு. ஓகே, இன்னும் ரெடி வரல. சரி ஓகே கைஸ், வழக்கம் போல் நான் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நைட்டு கண்டினியூ பண்ணுறேன். 50 ரூபா போட்டு நான் சரியாக தரல. நான் ஆர்டர் போட்டோன்னே ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து உங்களுக்கு வீடியோவில் கட்டுறேன். ஓகேவா? ஓகே, நைட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஷிஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன மணி 11 மணி ஆகுது. வழக்கம் போல் நம்ம கடையில் சாப்பிட்டு கிலோமீட்டர் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. 5 மணி நேரம் ஆன்லைனில் இருந்திருக்கேன். சாரி, நான் 4:45 முடிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் சாப்பிட்டு இருந்தேன்ல, அந்த டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எதுவும் சம்பவம் நடந்துச்சான்னு கேட்டால் நடந்துச்சு கைஸ். என்ன சம்பவம்னா, இன்றைக்கி வந்து 16 ஆர்டரை வந்து ஸ்விக்கி முடிச்சு கொடுத்துட்டான். அது என்ன கணக்கு எப்படி ஏதுன்னு எனக்கு தெரியல. எனக்கே சாக்கிங்காக இருக்குது. எப்பட்றா நேற்று வர வெறும் 1000 ரூபா தாடா 2 ஷிஃப்ட் வர ஓட்டியே 1000 ரூபா தாடா கொடுத்த அப்படின்ட்டு எனக்கே சாக்கு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி மேட்ச் டே வேறையா, அதனால் கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ரெண்டாவது நம்ம ஏர்னிங்ஸ் வேறு இந்த வீக் ஃபுல்லாக கம்மியாக இருந்துச்சுல, அதனால் நமக்கு ஆர்டர் போட்டு கரெக்டாக ஏற்றி விட்டான். சின்ன சின்ன ஆர்டராக தான் போட்டான். எக்ஸ்ட்ரா 50 ரூபா சர்ஜ் வேறையா, ஃப்ளாட்டு மேக்ஸ் போனஸ்லாம் கிடையாது. எல்லாமே சின்ன சின்ன ஆர்டராக போட்டாங்க. அதான் 16 ஆர்டர் முடிக்க முடிஞ்சிச்சு. இல்லை எங்கேயாவது எப்போ வழக்கம் போல் லாங் போடுவானே அதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா 9 ஆர்டர்லேயே நக்கிட்டு போயிருந்துருக்கேன். நான் நினச்சேன் ஒரு 11 ஆர்டர் 12 ஆர்டர் பண்ணுவோம், அதோட நமக்கு ஆஃப் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு நான் நினச்சேன். பரவாயில்ல, 16 ஆர்டரையும் நம்ம முடிச்சு கொடுத்தான். அதுக்காண்டி ஸ்பீடாக ஓட்டினேடா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பொறுமையாக போய் தான் ஒவ்வொரு ஆர்டரையும் நான் பொறுமையாக தான் கொடுத்தேன். நம்ம நார்மலாக போகிற அந்த 30-40 அதே ஸ்பீட் தான் போய் கொடுத்தேன். ரிஸ்க்லாம் எடுக்கலான்னு பொறுமையாக தான் எப்போ போல தான் போய் கொடுத்தேன். நீங்கள் மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா இப்போ வர 47 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இப்போ ரூமுக்கு ஒரு 600 மீட்டரா 48 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கேஸ், நான் ரூம் போயிட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், எவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? சரி நண்பர்களே, நான் அந்த ரூமுக்கு வந்துட்டேன். தெரியுதா? ஓகே, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி எக்ஸ்ட்ரா இன்றைக்கி வந்து எவ்வளோனா, ஸ்விக்கியில் ஒரு மேம் வந்து டிப்ஸ் கொடுத்தாங்க. 70 ரூபா கொடுத்தாங்க. அதாவது 930 ரூபா ஆர்டரு, அது வந்து 1000 ரூபா கொடுத்தாங்க மொத்தமாக. மேம் சேஞ்ச் அப்படின்னு கேட்டேன். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 70 ரூபா நான் காட்டுறேனே, அது ஒரு ஏதோ ஒரு ஆர்டர். அது இந்த பீஸா ஹட்டில் ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதை நான் காட்டுறேன். இங்கே பீஸா ஹட்டு அந்த இருக்க போகிறேன். பீஸா ஹட்டில் 930 ரூபாயா, அதுக்கு வந்து இந்த இருக்குது. தெரியுதா? சரி ஓகே, நான் சைடில் வந்து தெரியாத பட்சத்துக்கு சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டே போடுறேன். அமௌண்ட்டே காமிச்சிட்றேன். இந்த இருக்கா, 1000 ரூபா கொடுத்தாங்க. ஒரே இதாக பேலன்ஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 70 ரூபா இன்றைக்கி டிப்ஸு, ஹெவியான டிப்ஸு. சரி ஓகே, எனக்கு வந்து ஏர்னிங்ஸை பார்த்துருமா எவ்வளோ ஓட்டியிருக்கோம். நேற்று வர 2 ஷிஃப்ட்டு ஓட்டியே 1000 ரூபா 900 ரூபா தாடா கொடுத்தேன். இன்றைக்கி என்னடா பொசுக்க ஒரே இதில் வந்து கொடுத்தியடா. கடைசியாக வந்து 1003 ரூபா 910 ரூபா. இதுதான் கடைசியாக வந்து ஷார்ட்ஸ் போட்ட கடைசி நாள் நினைக்கிறேன். இதில் வந்து போடல நான், அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன்.
சரி ஓகே, ஏர்னிங்ஸை பார்த்துரும். இன்றைக்கி வந்து எல்லாம் ஃப்ளாட்டு தான், மேக்ஸ் போனஸ்லாம் கிடையாது. 953, அதுக்கு இன்சென்டிவ் 255 ரூபா வரும். நான் எல்லாத்தையுமே சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன். அதுக்கு 255, 953, ஒரு 255, டிப்ஸ் ஒரு 70. ஸோ ஸ்விக்கியில் மட்டும் 1278. இன்றைக்கி ரேப்பிடோவில் ஆர்டர் எடுக்கல கைஸ், அதனால் ரேப்பிடோ கணக்கில். நம்ம போர்ட்டரில் எவ்வளோ ஓட்டியிருக்கேன், 403 ரூபா, எக்ஸ்ட்ரா அந்த 6 ரூபா 2 ரூபா அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு 10 ரூபா டிப்ஸ் வந்துச்சு. ஸ்விக்கியில் எல்லாம் சேர்த்தான், ஓகேவா? சேஞ்சில் எக்ஸ்ட்ரா கொடுப்பான்ல அந்த மாதிரி. 403 ஒரு 10 ப்ளஸ்ஸு ஒரு 10 ரூபா, எவ்வளோ ஓட்டியிருக்கோம், 1691 ரூபா. ஓகே, சாப்பாடுக்கு ஒரு 200 மைனஸ் பண்ணிட்டு இப்போ பெட்ரோலை கணக்கு எடுப்போமே. இதாக இருக்குது பெட்ரோலு. இப்போ வந்து 48 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். நான் இதையும் சைடில் ஸ்க்ரீனில் போடுறேன், ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன். காலையில் வந்து 10:55 கான் பண்ணி 2:50க்கு முடிச்சிட்டேன். எவ்வளோனா 25 கிலோமீட்ரு. இப்போ ஒரு 48 கிலோமீட்ரு. சரி ஓகே, இதை இப்போதைக்கு மைனஸ் பண்ணிக்கிறோம். 25 + 48, 73 கிலோமீட்டர் இன்றைக்கி. 953, 255, 70 ரூபா இன்சென்டிவ், போர்ட்டலில் ஒரு 403, 10 ரூபா ஒரு டிப்ஸு, 1291. சாப்பாடுக்கு 200 ரூபா மைனஸு பெட்ரோல் ஒரு 100 ரூபா, 1391 ரூபா என்னையோட ப்ராஃபிட்டு. எத்தனை கிலோமீட்டர், 73 கிலோமீட்டர் ஓட்டி. ஸோ எல்லாத்தையும் நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன். சரி ஓகே கைஸ், நான் நேற்று வர எனக்கு அதே சாக்கு. நேற்று வர ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆப்பை வந்து நம்ம ஃபுல்லாக ஓட்டணும்னு வைங்களேன், ஒழுங்காகவே ஏர்னிங்ஸ் கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி காலையில் ஒன்று நைட்டில் ஒன்று ஓட்டணும்னு வைங்களேன், நல்லா ஏர்னிங்ஸ் கொடுப்பான். ஆர்டரை மட்டும் போட்டு ஏற்றுவான். சரி ஓகே கைஸ், நான் வந்து இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா வேறு ஒன்றுமே நான் கேட்க போகிறதில்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வேறு உங்கள்கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்க போகிறதில்ல, அதை மட்டும் தான் கேட்க போகிறேன். சரி ஓகே கைஸ், நான் வந்து வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இன்னொரு நாள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.